அவைகளெல்லாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கின்றன. தீட்டுகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன. எல்லா நாட்களும் ஒன்றை போல் ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நேரமும் ஒன்றை போல் ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எல்லாவற்றையும் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று நான் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய இங்க அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிச்சயத்தன்மை உடையவர்களாக அதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். குறிப்பாக சமூக வாழ்க்கையில எந்த விதமான மாம்ச பிரிவியல் அடிப்படையில் அந்தஸ்துகளை உயர்வு என்று எண்ணக்கூடாது. திருமண விஷயமான காரியங்கள்ல ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசியா என்பதை மாத்திரம்தான் பார்க்கணும். அதை விட்டு ஜாதி, இனம், அது இது இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்துக்கு மாறான காரியங்கள், இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவைகளை, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் எவைகளை நீக்கி இருக்கிறாரோ அதை நாம் இனி சேர்க்கக்கூடாது. அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில வைத்து நடக்கக்கூடாது. நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே சரீரமாக, ஒரே ஆவிக்கு உட்பட்டவர்களாக, ஒரே மாம்சத்துக்குடையவர்களாக, கிறிஸ்துவனுடைய மாம்சத்துக்கும் இரத்தத்திற்கும் உடன் சொந்தக்காரர்களாக, அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சரீரத்தினுடைய அங்கங்களாக ஆவிக்குரிய பிரகாரமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் ஆவிக்குரிய அபிஷேகம் சொல்லுகிறது. கிறிஸ்துவிலே நாம் ஒன்றிணைக்கப்பட்டு அவர் நம்மிலும் நாம் அவரிலும் இருக்கிறோம் என்பதுதான் ஆவியின் அபிஷேகம் கொடுக்கிறதான ஒன்றிணைப்பு. பவுல் சொல்லுகிறாரு, நான் நிச்சயித்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன், சுவிசேஷத்துக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன், சத்தியத்துக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஆனால் நாம் அநேக வேளைகளில் அறியாமலும் அதை குறித்த நிச்சயம் இல்லாதவர்களும் இன்னும் மாம்ச பிரகாரமான எண்ணங்களை சார்ந்து வாழுகிறவர்களுமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒரு இடத்துல ஐ அம் பெர்சுவேடட் என்கிறது தன்னுடைய ஆத்தும நிச்சயத்தை குறித்து, கிறிஸ்துவேசுவிலே விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை குறித்து, அவர் அந்நாள் வரைக்கும் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்த என் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை குறித்து அதுதான் 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் 16-17 வசனங்களை ஒரு வாசிப்போம். கொலோசியர் 2:16-17. அதான் யூதருடைய பாரம்பரியப்படி போஜனங்கள், உணவு வகைகள், பண்டிகை நாட்கள், காலங்கள், நேரங்கள் இவைகளெல்லாம் முக்கியமானதாக இருந்தது. பவுல் சொல்லுகிறாரு, இது இவைகளெல்லாம் முக்கியமல்ல, இவைகளின் பொருள் கிறிஸ்து. இவைகளின் பொருள் கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் இவைகளெல்லாம் முடிந்து போயிற்று என்பதை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்தார், காலத்துக்கு உட்பட்டவராக இருந்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நிறைவு பண்ணுகிறதையும் அதற்கு பின்பு வருகிற கிருபையின் விடுதலையின் காலத்தை குறித்து அவர் போதித்தார். அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை ஒரு வாசிப்போம். மத்தேயு 15, 17 வரை.
எப்படியெனில் உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாத்தையும் பின்பற்றினவராக இருந்தார். ஆனாலும் சில இடங்கள்ல சில காரியங்களை யூதர்களுக்கு முன்பாக மீறும் போது அவர்கள் குற்றம் சாட்டினாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கைகளாம சாப்பிட்றாரு, சீஷர்கள் கைகளாம சாப்பிட்றாங்க. ஓய்வு நாள்ல வயல் வழியா போகும்போது அதையெல்லாம் பொறிச்சு வயல போட்டுறாங்க. இப்படி நிறைய காரியங்கள், புறஜாதி மக்களோடு உட்கார்ந்துடுறாரு, இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் குற்றம் சாட்டினாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சில காரியங்களை போதிக்கும்படியாக வெளிப்படுத்தும்படியாக தான் யூதர்கள் மத்தியில் வெளிப்படையாக அப்படி நடந்து கொண்டாரு. அங்க சொல்லுகிறாரு, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் வாய்க்குள்ளே போறவைகள் எல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியை கழிந்துவோம் என்பதை நீங்களும் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை சொல்ல விரும்புகிறார்னா, நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனமும் இருதயமும் பரிசுத்தப்பட வேண்டும். வேத வசனங்களால் நிரப்பப்பட்டு ஆவியினால் ஆளப்பட்டு நல்லெண்ணங்களால் நிறைந்து கொலைகள் விபச்சார எண்ணங்கள் இவைகளிலிருந்து பாவ மாம்ச எண்ணங்களிலிருந்து இருதயம் வெளியே வர வேண்டும், மனம் வெளியே வர வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அது எப்படி வெளிவரும்? வேத வசனங்களினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படும் போது, வேத வசனத்தினால் வேத வசனத்தை கேட்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு நாள் நாம் பரிசுத்தத்துக்கு நேராக நாம் மாறும்போது நம்முடைய மனம் புதிதாக்கப்படும். அழகாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தினால் மனம் புதிதாக்கப்படும், வசனத்தினால் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். அது வாழ்க்கை நடைமுறையில், வாழ்க்கையில் செயல்பாட்டில் மாற்றத்தை உருவாக்கும். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தையும் அப்படிப்பட்ட மாற்றமுள்ள வாழ்க்கையை தான் விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. அவனை உன் போஜனத்தினால் கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. என்ன சொல்லுகிறாரு? ஒருவர் செய்கிற தவற சரியான விதத்தில் அன்பினால் அணுகாம இருந்தா, குற்றம் சாட்டி அவனை ஒதுக்கி வச்சா, அவன் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு தூரம் உள்ளவனாக மாற்றப்படுவான். ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்போதுமே இன்னும் ஒருவரை அந்த விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வர கூடிய வாய்ப்புடையவனாக இருக்கிறான். நம்ம அந்த விசுவாசத்தில் வாழும்போது, அந்த விசுவாசத்தின்படி நடக்கும்போது, கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது, கிறிஸ்து அவனுக்காகவும் மரித்தார் என்பதை அவன் புரிந்து கொள்ளவும், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அன்பு, நாம் அவனை ஏற்றுக்கொள்ளுதல், அவனை குற்றப்படுத்தாதிருப்பது உதவியாக இருக்கும் என்று இங்க பவுல் சொல்லுகிறாரு. கிறிஸ்து அவனுக்காகவும் மரித்தாரே. அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாயிருந்தால் அவனும் கிறிஸ்துவனுடையவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவரை இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாய் இருக்கிறான். அப்படினால ஒரு அவிசுவாசியா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் குற்றங்களை உணர்த்தி அவனை மனம் திரும்புவதற்கு நேராக, கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்கு நேராக நாம் எப்போதுமே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். இது ஒரு அருமையான வசனம். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள்.
நன்மை எப்படி தூஷிக்கப்படும்? உங்களுடைய தீமை தீமையினால் தூஷிக்கப்பட இடக்கூடாதுங்கள்னு சொன்னால் அது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியில் இருக்கு. உங்களுடைய நன்மை தூஷிக்கப்பட இடக்கூடாதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது நாம் சில நன்மைகளை செய்கிறோம், ஆனாலும் உடன் விசுவாசியினுடைய பலவீனங்களை, உடன் விசுவாசியினுடைய அறியாமைகளை சரியான விதத்தில் கையாளாவிட்டா நாம் செய்கிற நன்மைகளும் அவனுக்கு என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது, தூஷிக்கப்படாதான் செய்யும். நம்ம நினைப்போம், நான் இவ்வளோ நன்மை செய்கிறேன், இப்படி அவனுக்கு நல்லதுக்கு தானே செய்கிறேன் அப்படின்னெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம செய்கிற விதம் அந்த நன்மையாக மாற்றுவதற்கு, அவனை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்கு, அவனை மனம் திரும்ப செய்வதற்கு, ஒருவேளை இவர் விசுவாசியா இருந்தால் இன்னும் பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்வதாக இருக்காது. நம்ம ஜட்ஜு பண்றவங்களா இருந்தா, குற்றப்படுத்தி பேசுகிறவர்களா இருந்தா, காயப்படுத்தி பேசுகிறவர்களா இருந்தா ஒருவனுடைய மனதை நமக்கு நேராக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவனுடைய இருதயத்தை நமக்கு நேராக எடுத்துக்கொள்ள முடியாது. அன்பினாலும் அரவணைப்பினாலும் பாசத்தினாலும் உண்மையான அர்ப்பண செயல்களினாலும் தான் ஒருவருடைய இருதயத்தை நாம் நமக்கு பக்கத்தில் எடுக்க முடியும். அதை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு சேர்க்க முடியும். கிறிஸ்துவுக்கு நேராக ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வர முடியும். நியாயம் தீர்க்கிறபடினால அதை செய்ய முடியாது என்பதை இங்கே சொல்லுகிறாரு. 17வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷவுமாய் இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷவுமாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த ஃப்ரேஸ் வர்றதற்கு காரணம், அந்த நாட்களில் இருந்த ரோம சபையில இந்த உணவு காரியங்கள், குடிக்கிற காரியங்கள், சாப்பிட்றது குடிக்கிறத வச்சுதான் அநேக குற்றச்சாட்டுகள் இருந்தது. குறிப்பாக யூதர்களுக்கு மற்ற ரோமர்கள் புறஜாதிகள் சாப்பிடுகிறது குடிக்கிற காரியங்கள் எதுலையுமே அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை சார்ந்து நிறைய பிரச்சனை அங்க இருந்தது. இன்றைக்கு நம்முடைய சமூக பிரச்சனைகள் வேற. அன்னைக்கு இருந்த சமூக பிரச்சனை அது. இன்றைக்கு இருக்கிற சமூக பிரச்சனைகள் அது எந்தெந்த பிரச்சனைகள் சமூகத்தில் மனிதனை பிரிக்கிறது, மனிதனை வேறுபடுத்துகிறது, மனிதனை தாழ்த்துகிறது, மனிதனை அற்பமாக எண்ணுகிறது, அவைகளை நாம் அடையாளம் கண்டு வெளியே வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷவுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அது என்ன சந்தோஷம்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்ன? இன்றைக்கு அநேக ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. செழிப்பின் உபதேசம், ஆண்டவர் அதை தருகிறார் இதை தருகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேசங்கள். உலக பணம் பொருள் உலகத்தை சார்ந்த சந்தோஷம் வேற, பரிசுத்த ஆவியானவர் தருகிற சந்தோஷம் வேற. பரிசுத்த ஆவியானவர் தருகிற சந்தோஷம் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் வேத வசனத்தினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தியானிக்கும் போது கிறிஸ்து இயேசுவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யங்களை, கிறிஸ்து இயேசுவிலே தேவன் நமக்கு உன்னதங்களில் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு மாறாத நிச்சயமான நிலையான ஆசீர்வாதங்களை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உலக வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதான வழிநடத்துதலை, பாதுகாப்பை உணர்ந்து அதிலே சந்தோஷப்படுவது. சங்கீதம் 4வது அதிகாரம் 6-7 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 4:6-7. காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர்.
கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இந்த சந்தோஷம்தான் தாவீது இங்க சொல்றாரு. எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு, உலக மக்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பொருளாதாரத்தை சார்ந்தோ உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரமான நிறைவை சார்ந்ததோ அல்ல, கிறிஸ்து இயேசுவிலே தேவன் தருகிற சந்தோஷம், கிறிஸ்து இயேசுவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற உண்மைகளின் அடிப்படையில் நாம் நிச்சயத்தில் அனுபவிக்க போகிற உன்னதமான பாக்கியங்களை நினைத்த சந்தோஷம். அந்த சந்தோஷம்தான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷத்தை குறித்து அதிகமா எழுதின ஒரு புத்தகமே இருக்குது. பைபிள்ல சந்தோஷத்தை குறித்து அதிகமா சந்தோஷத்தை குறித்து எழுதின நிருபம் எது? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்ற பிலிப்பியர்கள் நிறுவனத்தை படித்தா ரிஜாய்சிங் இன் த லார்ட் ரொம்ப அதிகமாக எழுதுகிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே இருக்காரு? சிறைச்சாலையில் இருக்கார். சிறைச்சாலையில் இருக்கார். அவர் என்ன சொல்றாரு? ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். அந்த சந்தோஷம் தாவீது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம், அதுதான் உங்களுடைய அந்த காலத்தில் பொக்கிஷம், அதுதான் பேங்க் பேலன்ஸ். களஞ்சியங்களும் திராட்சரச பானைகளும் நிரம்பி இருக்குதான் சொன்னா ஒரு வருஷத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. தாவீது சொல்லுகிறாரு, அதனால் அல்ல, கிறிஸ்து தேவனில், தேவனுடைய உண்மைகளில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சந்தோஷத்தை தான் இங்க பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாதவர்களையும் நாடக்கடவோம். இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். எவைகளினால்? ஆவியின் சந்தோஷத்தினால். எதுவும் இல்லாம இருந்தாலும் உலக பிரகாரம் மேன்மேல ஒன்றுமில்லை, ஆனால் கிறிஸ்து இயேசுடைய வார்த்தையினால் நிரம்பி ஆவியின் சந்தோஷத்தோடு சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவன் தான். தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனபடினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாவதற்கு அடுத்தவைகளையும் நாடக்கடவோம். சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்திக்கு அடுத்தவைகளையும் நாடக்கடவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்தில் முக்கியமான வசனம் இது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய புத்திரராயிருக்கிற நாம் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை, சந்தோஷத்துக்கு அடுத்தவைகளை, அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடுத்தவைகளை, மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடியவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். சமாதானம் முதல்ல எங்கே இருந்து உருவாக வேண்டும்? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ், அமைப்புகள். முதலாவது குடும்பம், அடுத்தது சபை,
அடுத்தது தேசம், நாடு, சமூகம், குடும்பத்திலே சமாதானம் மிக முக்கியமானது. கணவன் மனைவிக்குள்ளால சமாதானத்துக்காக கணவன் மனைவிக்கு எதையும் விட்டு கொடுக்கலாம், மனைவி கணவனுக்கு எதையுமே விட்டு கொடுக்கலாம். குடும்பம் அன்போடு ஐக்கியத்தோடு சமாதானமாக இருப்பது தான் முக்கியம். குடும்பத்துக்குள்ளால நான் நல்லவன், நான் கெட்டிக்காரன், நான் சரியா வாழ்றேன், நான் நல்லதை செய்கிறேன், நான் அதிக வேலை செய்கிறேன், இதெல்லாவற்றையும் விட்டுட்டு அன்பா இருக்கிறதுக்கு என்ன வழி? ஐக்கியமா இருப்பதற்கு என்ன வழி? சமாதானத்துக்கு இருளை அடிப்படையாகவே நாம் சிந்திப்போம். ஆனால் உண்மையிலே நம்ம தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யும் போது, இயேசு கிறிஸ்துவிலே நாம் சமாதானம் பெற்றவர்களாக இருக்கும்போது, தேவனோடு நாம் சமாதானம் பெற்றவர்கள் என்ற உணர்வோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது, ஒருவருக்கொருவர் நம்மை அர்ப்பணிக்கும் போது, அங்கே அன்பு சமாதானமும் உருவாகும். குடும்பத்தில், சபையிலே சமாதானத்துக்கு அடுத்தவைகளே, அன்புக்கு அடுத்தவைகளே, ஐக்கியம் கட்டப்படுவதற்காக நாம் விட்டு கொடுக்க வேண்டும், பணி செய்ய வேண்டும், சமயம் செலவிட வேண்டும், பொருளாதாரங்களை செலவு பண்ண வேண்டும். கர்த்தருக்காக சபையிலே ஐக்கியங்கள் சமாதானங்கள் உருவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மாம்சம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சமாதான கேடை உண்டு வருகிற அநேக காரியங்கள் சபையிலே உண்டு. ஏனென்றால் நாம் எல்லாருமே குறைவுடையவர்கள், நாம் எல்லாருமே தப்பு பண்ணக்கூடியவர்கள். நியாய விசாரிப்புக்காரர்களாக இருப்பதற்கல்ல, அன்பினால் ஒருவருக்கு ஒரு ஐக்கியங்களை கட்டி உருவாக்கி நாம் ஒருவரை எழுப்பிவிடுவதற்காக, பலப்படுத்துவதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோல உலகத்தில், தேசத்தில், சமூகத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். யாராக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது எல்லாரோடும் சமாதானமாக இருக்க பாருங்கள். ரோமர் 12 சொல்லப்படுகிறது எல்லாரோடும் சமாதானமாக இருக்க பாருங்கள். சில நேரங்களில் கஷ்டம், ஆனாலும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க பாருங்கள் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இருபத்தி 22-23 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். இந்த இடத்துல உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியங்களில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். அதாவது சில காரியங்கள் வேத அடிப்படையில் இது சரி என்று புரிந்து கொண்டவனாக நீ இருந்தால், நல்லொழுக்கமான காரியங்கள், உபதேசமான காரியங்கள் நல்லது, அதை அந்த ஸ்டாண்டர்டை வச்சு மற்றவனை நீ நியாயந்திருக்காத. அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவனை கொண்டு வருவதற்கு அன்பினால நீ அவனுக்கு ஊழியம் செய். ஆக்சுவலி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம், பியூரிட்டி ஆஃப் ஃபெய்த். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனா தேவனை குறித்த அறிவில் உபதேசம் புரிந்து கொள்ளுதல்ல, தேவனோடு உள்ள ஐக்கியத்தோடு நெருக்கமான வாழ்க்கையில நாம் ரொம்ப வித்தியாசப்பட்டவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆவிக்குரிய நிலைமையில இருந்து மற்றவர்களை நியாயம் இருக்கிறத விட்டுட்டு நாம் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பது
விசுவாசத்தினால் கர்த்தருக்குள் பக்தி விருத்தி உடையவர்களாக இருப்பது, பரிசுத்தமுடையவர்களாக இருக்கிறது நல்லது. ஆனால் மற்றவர்களையும் அந்த பரிசுத்தத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டு வருவதற்கு அன்பினால் நாம் அவர்களை தாங்கி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருவன் சமசியப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுகிற விசுவாசம் ரட்சிப்பின் விசுவாசம் அல்ல, வாழ்க்கை நடைமுறை விசுவாச காரியங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கிற ஆவிக்குரிய உண்மைகள், ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆவிக்குரிய நடைமுறைகள். ஒருவன் நினைக்கிறான் வேதவசனத்தின்படி வாழுகிறவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. இனி ஒருவன் நினைக்கிறான் இல்ல வேதவசனத்தின்படி வாழுகிறவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. ஒரு சபையில 2 பெண்மணிகள் இருந்தாங்களாம். 2 முதிர் வயதுடைய நல்ல முதிர்ச்சியான ஆவிக்குரிய பக்குவமுடைய 2 பெண்மணிகள். அதுல ஒரு பெண்மணி நல்ல விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த அணிகலன்கள், நல்ல எல்லாமே ரொம்ப டீசெண்டான ஹையா தான் ட்ரெஸ் பண்ணி ஹையாவே வாழ்வாங்களாம். ஆனா இருவரு பெண்மணி மிக சாதாரணமான எளிமையான குறைந்த காரியங்களை தான் தனக்கு பயன்படுத்துவாங்களாம். இந்த 2 பேருக்கும் ஒத்து போகாது. இந்த விலை உயர்ந்த வஸ்திரங்களையும் உயர்வான பொருட்களையும் பயன்படுத்துகிற பெண்மணி அந்த மற்ற பெண்மணியை பார்த்து மனசுக்குள்ளால என்னடா இவங்க எல்லாம் ஒரு விசுவாசின்னு சொல்றாங்க, ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, சமூகத்தில் இப்படியா வாழணும், நம்ம எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள், அடிச்சு பொழிச்சு இஷ்டத்துக்கு நல்லா வாழணும், அதான் உலகத்தில் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அவங்க ஒரு நாள் போதகர்கிட்ட போய் சொன்னாங்களாம், கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். அந்த சாதாரணமாக வாழுகிற பெண்மணியை போயிட்டு, இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, ஒழுங்காக ஒரு நல்ல துணி எடுத்து போட மாட்டாங்க, ஒரு நல்ல செருப்பாங்கி போட மாட்டாங்க, ஒழுங்காக நல்ல ஆகாரம் சாப்பிட மாட்டாங்க, இப்படி ஒன்றும் இல்லாதவங்கள போல வாழ்றது இது ஆண்டவருடைய நாமத்துக்கே தூஷணமாக இருக்கு. பாஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க, அந்த அம்மாவிட்ட கொஞ்சம் நல்லபடி டீசெண்டாக வாழ சொல்லுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. இனி ஒரு நாள் அந்த மற்ற பெண்மணி பாஸ்டர் கிட்ட போச்சு. அந்த பெண்மணி சொல்லுச்சு, நீங்க பாத்தீங்களா பாஸ்டர், அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க, தேவையில்லாம இஷ்டத்துக்கு விலை உயர்ந்த ஆடையெல்லாம் வாங்கி பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது. எவ்வளவோ ஊழியத்துக்கு கொடுக்கலாம், சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், எவ்வளோ தேவையான மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் இல்லாமல் இந்த அம்மா அவங்க மட்டும் நல்ல அடிச்சு பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்கள் பாருங்க, 2 பேருமே தாங்கள் செய்கிறது ஆவிக்குரிய பிரகாரமானது, தேவனுக்கு ஏற்றது, தேவனுக்காக செய்கிறோம் அப்படின்னு தான் செய்தாங்க. அதான் நீங்க பாருங்க, இந்த பவுல் இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவன் ஒன்றை நல்லதென்று எண்ணுகிறான், இனி ஒருவன் இனி ஒன்றை நல்லதென்று எண்ணுகிறான். ஆனா அதுக்காக அது மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்த கூடாது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் பிரியமாய் நடக்க வேண்டும். ஆனா உண்மையிலேயே இந்த 2 பெண்மணிகளும் ஒருவர் குற்றமாக கருதாதபடி அன்போட உட்கார்ந்து பேசி இருப்பாங்கன்னா ஆண்டவருக்கு பிரயோஜனமா 2 பேரும் இருந்திருக்க முடியும். தாங்கள் எதுக்காக என்ன எண்ணத்தோடு செய்கிறார்கள், அவங்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதை பேசி இருப்பாங்கன்னா கிறிஸ்து என்ன செய்திருப்பார், மகிமை பட்டிருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு நடைமுறை வாழ்க்கையில சிலர் அதிகமாக கொடுக்குறாங்க, சிலர் குறைவாக கொடுக்குறாங்க. நம்ம மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆனால் நிச்சயமா ஆண்டவருக்காக அதிகமாக கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஆண்டவருடைய அறிந்து தங்களுடைய கைகளை சுருக்குகிறவர்கள் அவங்க இழந்துதான் போறாங்க, அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனா
கொடுக்கிறவங்களும் கொடுக்காதவர்களும் ஒருவர் குற்றப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. மாறாக ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கவும் ஆலோசனை சொல்லவும், வேத வசனத்தின்படி அன்போடு ஆலோசனை சொல்லும்போது ஜெபிக்கிறதுனால மாற்றங்களை உருவாக்க முடியும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்ய முடியும். ஒருவர் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் மகிமைக்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்கும். எல்லா விதத்திலும் மேன்மையானவைகளை நாம் நாட முடியும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவர் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும், தூக்கி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும், எல்லா விதத்திலும் உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும், தாழ்த்துகிறவராக அல்ல என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு சொல்லுகிறாரு. நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தோம்.